அடுத்ததாக இந்த மேடை சிந்தனை அரங்கத்திற்கு தயாராகிறது. இன்றைக்கும் நாங்கள் 2 இளையோரை உங்கள் முன் பேசுவதற்கு அழைக்கின்றோம். ஆதவன் தர்மவாசன் மற்றும் தஷானா ஜெகதாஷ். ஆதவன் தர்மவாசன் இவர் சேம்ஸ்ஃபோர்டில் படித்து வருகின்றார், 9ஆம் வகுப்பு படிக்கின்றார். அதோடு இல்ஃபோர்டில் நடத்தக்கூடிய தமிழ் பள்ளி வகுப்புக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இவர் ஓவியத்திலும் வல்லவர். ஆதவன் தர்மவாசன் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக தஷானா ஜெகதாஷ், வயது 13. இவர் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றார். பேச்சு, நாட்டியம் மற்றும் சங்கீதத்திலும் தேர்ந்தவர். இந்த கம்பன் விழாவில் இளைய தலைமுறையினருக்கான பேச்சாளராக பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறியிருக்கின்றார். அவரை உங்கள் கரகோஷத்தோடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நட்சத்திர பேச்சாளர், பேர் சொன்னாலே சும்மா அதிருதில்லை அப்படின்னு சொல்கிறதற்கு ஏற்றவாறு பர்வீன் சுல்தானா மேடம் அவர்களையும் மெத்த பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பண்டை இலக்கியங்களில் அறிவியல் என்கின்ற தலைப்பில் சிறுவன் ஆதவன் தர்மவாசன் அவர்கள் உங்கள் கரவொலியோடு. தாயின் கருவறையில் எனக்குள் உயிர்த்த மொழி தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். லண்டன் கம்பன் விழாவிற்கு முதன்மை பேச்சாளராகவும் பிரதம விருந்தினராகவும் வந்திருக்கும் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அவருடன் இணைந்து பேசுவதற்காக இங்கு வந்திருக்கும் அனைத்து நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மற்றும் கம்பனின் தமிழை கேட்பதற்காக வந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் இன்று பண்டை தமிழில் இலக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இன்பத்தமிழ், இனிய தமிழ், தீந்தமிழ், செந்தமிழ் என்று போற்றப்படுகின்ற நமது தாய்மொழியாம் தமிழ் அன்னையை அலங்கரிக்கும் நகைகளாக நூல்களே காணப்படுகின்றன. இவ்வாறான இலக்கண நூல்களில் பல அறிவியல் கருத்துக்கள் உள்ளன. அதிலும் பழந்தமிழர்கள் பல அறிவியல் கருத்துக்களை அந்த காலத்திலேயே அதில் எழுதியுள்ளார்கள். அது வியப்புக்குரியது மட்டுமல்ல, சிந்திக்க வேண்டியதும். இந்த காலத்தில் அறியும் அறிவியல் கருத்துக்கள் ஒன்றும் வியப்புக்குரியதல்ல. முதலாவதாக திருவள்ளுவரின் பின் 16ஆம் நூற்றாண்டில் உலகம் உருண்டையா தட்டையா என்று வாதிட்டு விடாப்பிடியாக நின்றார் கலீலியோ. அவர் மரணம் வரை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்றே தமிழர்கள் பூமிக்கு உலகம் என்று பெயர் சூட்டினார்கள். தமிழில் உள்ள பெயர்கள் பெரும்பாலும் காரண பெயர்களாகவே உள்ளன. மண்ணை வெட்டுவதனால் மண்வெட்டி, பறப்பதனால் பறவை. அதுபோல உலகம் என்றால் உலா, உலாவு, உலாவருதல் என்பது. இதற்கு பொருள் சுற்றி வருதல் ஆகும். உலகம் ஞாயிற்றை ஓய்வின்றி சுற்றி வருவதனால் இதற்கு உலகம் என்று பெயர் சூட்டினார்கள் தமிழர்கள். திருவள்ளுவரின் திருக்குறளில் கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று கூறுகிறார். சுழன்று சுற்றுவது உருண்டையான பொருட்கள் மட்டுமே. அதுபோல இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது தமிழர்களின் விமானம் பற்றிய அறிவாகும். தமிழர்களின் பல இலக்கிய நூல்களில் விமானம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அதிலும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் தன்னோடு வானவூர்தி ஏறினள் என்றும், சீவக சிந்தாமணியில் வளவன் ஏவா வானவூர்தி என்றும், கம்பராமாயணத்தில் புஷ்பக விமானத்தை பற்றியும் கூறியுள்ளார்கள். அதிலும் சீவக சிந்தாமணியில் கூறுகிறார்கள் வளவன் ஏவா வானவூர்தி என்று. வளவன் ஏவா என்றால் விமானத்தை ஓட்டுபவன், விமானி இல்லாத விமானம் என்பதை கூறப்பட்டுள்ளது. அதுபோல இறுதியாக நான் கூறப்போகிறது அணுவை பற்றிய அறிவியலாகும். அணு கண்ணுக்கே தெரியாதாகும். அதை நமது பழந்தமிழர்கள்
அவர்களின் இலக்கிய நூல்களில் எழுதியுள்ளார்கள். அணுவால் உலகத்தையும் அழிக்க முடியும், அணுவால் உருவாக்கியும் முடியும் என்று கூறுகிறார்கள். கம்பராமாயணத்தில் கம்பன் மிகவும் இனிமையாக கூறுகிறான். அது ஆனால் இனிமை இல்லை. மண்டோதரி கதறுகிறாள். அவரின் மகன் இந்திரஜித் மரணித்து கிடக்கும் போது மேரு உக்கிட அணுவொன்று ஓடி உதைத்தது போல அம்மா என்று கூறுகிறான். அதிலிருந்து தெரிகிறது மேருமலையே அணுவை வைத்து நாம் அதை உக்க வைக்கலாம் என்று. அப்போது நமக்கு புரிகிறது அத்தமிழ் பழந்தமிழ் காப்பியங்களிலே மேருமலையை அணுவை வைத்து தாக்கலாம் என்று அணுவை பற்றி கூறியுள்ளார்கள். ஔவையாரும் திருக்குறளை பற்றி கூறியுள்ளார்கள் பெருமையாக. அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகி தீர்த்த குறள் என்று கூறுகிறார்கள். அதில் என்ன தெரிகிறது? அணுவை நாம் பிரிக்கலாம் என்று. அதுபோல் திருக்குறளை அணு என்று கூறுகிறார்கள். அச்சின்ன திருக்குறள் 7 சொல்கள் உள்ள திருக்குறளில் பல அர்த்தங்கள் உள்ளது. அணு போல் இருக்கும் திருக்குறளில் பல அர்த்தங்கள் உள்ளது. இதை கூறினான். இவ்வாறான பண்டை தமிழ் இலக்கியங்களில் எவ்வாறு தமிழர்கள் சிந்தித்துள்ளார்கள், எவ்வாறு அவர்களின் ஆற்றல் உள்ளது. தமிழ் பேரறிஞர்களே, கல்வி சான்றோர்களே, தமிழ் ஆர்வலர்களே, அனைவருக்கும் எனது நன்றி மற்றும் எனக்கு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பளித்த அறிவு ஆற்றல் கழகத்துக்கும் எனது பணிவான நன்றிகள். ஆதவன் அவர்களுக்கு எங்களுடைய ஐயா கம்பபாரதி அவர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துவார். இப்பொழுது தமிழும் இசையும் என்கின்ற தலைப்பில் தஷானா ஜெகதாஷ். தலைமைக்கு முதல் வணக்கம், தமிழுக்கு தனி வணக்கம். கம்பனின் இன்பத் திருவிழாவில் கடல் தாண்டி தமிழ் பரப்ப வந்த சான்றோர்களே, மான்பளிப்பு மாந்தர்களே மற்றும் பெரியோர்களே, பெற்றோர்களே, என் சக தோழமைகளே, சிறுவர்களே, அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். என் பாட்டுடை தலைவன் பாரதியை வணங்கி, விண்ணை அளந்த தமிழ் அன்னை வணங்கி, இந்த மண்ணை வணங்கி, பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவை பூத்தொடுத்து தருகின்றன் கேளுங்கள். அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே. முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் சிந்தனை அலங்கரிக்கும் முயற்றமிழே. நான் கண்ணென போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயர்ந்த தமிழே. என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, என என் தாய் தமிழின் புகழை இசை எனும் அற்புத கலையுடன் இணைந்ததாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழும் இசையும். தொல்காப்பியம் கண்டது தமிழ், திருக்குறளை கொண்டது தமிழ், கம்பன் செதுக்கியது தமிழ், யாழ் மீட்டியது தமிழ், அதனூடாக சிலப்பதிகாரம் பேச வைத்ததும் தமிழ் என தொன்மை, சிறப்பு மற்றும் பண்பாடு பொருந்திய தமிழை புகழ்ந்து பேச 7 பிறவியும் ஒரு நாவும் போதாது. தமிழர்கள் வரலாறு உருவாவதற்கு முன்பே வாழ்ந்தவர்கள், அதாவது கல் தோன்றிய மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என்ற கருத்து வலியுறுத்துகிறது. இதனூடாக தொல்லுலகில் தோன்றிய மூத்த குடி தமிழர்கள் என்ற பெருமையை வெளிக்கொணரலாம். அத்தகைய பெருமை பொருந்திய பண்டை தமிழர்களின் வாழ்வில் இசை ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. அவர்கள் தங்கள் பாடல்கள், நடனங்கள் மற்றும் சடங்குகள், விழாக்களில் இசையை பயன்படுத்தினர். தமிழும் இசையும் தமிழர்களின் கலாச்சாரத்தில் பிரிக்க முடியாத பகுதிகளாகும். தமிழர்களின் வாழ்வில் தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரி வரை ஒவ்வொரு பருவங்களிலும் இசை ஒரு முக்கிய கூறு. இயல், இசை, நாடகம் என்று தமிழை முத்தமிழாக பாகுபடுத்தி இசைக்கு முன்னுரிமை பழங்காலத்திலிருந்தே தரப்பட்டது. தமிழ் சூழலில் வளர்ச்சி பெற்ற இசை தமிழிசை ஆகும். இதையே நாம் இசைத்தமிழ் என்போம். அதாவது பன்னிசைத்து பாடும் தமிழ் என இது பொருள்படும். இதன் கூறுகளாக பண் மற்றும் ஏழிசையை குறிப்பிடலாம். யாழ், குழல், பறை,
முழவு போன்ற இசைக்கருவிகள் தமிழின் தொன்மையை பறைசாற்றுவன. எனவே இவ்விசைக்கருவிகளின் எழுச்சிகரமான தோற்றத்தில் இருந்து தமிழ் வளர்ந்து வந்த காலத்தில் அதனோடு இணைந்ததாக இசையும் வளர்ந்து வந்ததை காணலாம். தமிழும் இசையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. தமிழ் இசை தமிழ் மொழிக்கு ஒரு முக்கிய அங்கமாக இருந்து தமிழ் கலாச்சாரத்தை பலப்படுத்தியுள்ளது. பண்டைய காலத்தில் இருந்து இன்று வரை தமிழும் இசையும் அதன் தனித்துவத்தையும் அழகையும் தக்க வைத்து கொண்டுள்ளது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஈரடி குரலை இசைக்கும் பொழுது தமிழுக்கு எவ்வளவு அழகு தெரியுமா? இறுதியாக அப்பர் சுவாமி எடுத்தியம்பிய தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் என்ற அடியை முன்வைத்து தாய்மொழியை சிறப்பாக எடுத்தியம்பி நாவும் உள்ளமும் களிப்புற வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சோடு இசையும் வழங்கிய தஷானா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அவருக்கு மரியாதை செய்வதற்காக மாது ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக, இந்த பெயரை கேட்டிராத தமிழ் உலகம் இல்லை என்றே கூறலாம். முண்டாசு கவிஞனுடைய பெண்ணிற்கு முன்னுதாரணமாக திகழ்பவர். தன்னுடைய ஒவ்வொரு மேடையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு படிப்பினுடைய அவசியத்தை விளக்கமாக ஆணித்தரமாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார். பெண்ணியத்தை இன்றைக்கு பறைசாட்டி கொண்டிருப்பவர். சிலப்பதிகாரத்தை எடுத்து படிக்கும் பொழுது எல்லாம் கோவலனுக்கு நடந்த அநீதி என்பது கண்ணகியின் கற்பிற்கு அவன் செய்த இழுக்கு என்பதை கூறுகின்ற அவருடைய கூற்று மட்டுமே நம்முடைய கண்முன்னே வந்து செல்லும். இவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆஹா என்ன ஒரு பேச்சு என்று கூறுவார். இன்றைக்கு பர்வீன் சுல்தானா அவர்கள் ஆஹா கம்பன் கவிதை என்கின்ற தலைப்பிலே உங்கள் முன்னால் உங்களுடைய கரகோஷத்தோடு அவரை அன்போடு மெத்த பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு. அது பாடல் அல்ல, உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்ற கவியரசு கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து லண்டன் மாநகரத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய கம்பன் திருவிழாவின் 2ஆம் ஆண்டில் முதல் நாள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை அள்ளித்தந்த சான்றோர்களுக்கு என் முதல் வணக்கம். என் குருநாதராக நான் எந்நாளும் போற்றும் பெருந்தகை கம்பனையும் வள்ளுவனையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்வதற்காக தன் வாழ்நாட்களில் மீண்டும் பெற்றுவிடவே முடியாத காலத்தை மணித்துளிகளை சொற்களை பயன்படுத்தி வரும் மாண்பு கொண்ட பண்பாடு கொண்ட பெருந்தகை ஐயா கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். அண்ணன் நவேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை சான்றோர்கள் என்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் அன்பிலும் அனுபவத்திலும் சிறந்திருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர் என்ற தகுதிக்குரிய பெருந்தகை மாது ராதாகிருஷ்ணன் அவர்கள், என் அன்பு தம்பி ஜெயராஜ் அண்ணன் அவர்களால் வளர்க்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட தமிழ்ச்சிங்கம் பிரசாந்தன் அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வணக்கம். தம்பி வாசு அவர்களுக்கு என் வணக்கம். குழுமி இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உறவுகளே, ஆஹா கம்பன் கவிதை என்கின்ற பொருண்மையில் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு
கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மேடையில் நிற்கிறேன். இந்த மேடையில் எனக்கு முன்னால் 2 குழந்தைகள் தமிழிலே பேசியிருக்கிறார்கள். செல்வன் ஆதவன், செல்வி தக்ஷனா. 2 குழந்தைகளும் லண்டன் மாநகரத்திலே பிறந்தவர்கள். புலம் பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் தன் வேர்களுக்கும் அந்த தமிழின் தண்ணீரை பாய்ச்சித்தான் அதை இளமையாக வைத்திருக்கிறார்கள். தலைமுறை தமிழ் என்கின்ற தலைமுறை விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இந்த 2 சிறுவர்களுடைய பேச்சு இந்த மேடையில் நிகழ்ந்திருக்கிறது. இவ்வளவு அக்ஷர சுத்தமாக தமிழிலே பேசக்கூடிய குழந்தைகளை காண்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய ஆத்துமா மலர்ந்து விடுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அவர்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய பண்பாட்டில்தான் அமைந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த 2 குழந்தைகளுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுத்த பெரியவர்களுடைய பாதாதி விந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். நான் சிறிய வயது முதல் வீட்டிலே வேறொரு மொழியும் நாட்டிலே வேறொரு மொழியுமாக வளர்ந்தவள். 2 நிலைகளிலும் கவிதைகளை பற்றி கொண்டிருந்தவள். என் வீட்டிலே எனக்கு தகப்பனாக இயற்கை அருளி தந்த பெருந்தகை ஒரு உருது கவிஞராக இருந்து விட்டார். வீட்டிலே எனக்கு எப்பொழுதும் ஒரு சாம்பிராணி புகை போல கவிதைகள் சுற்றி கொண்டே இருக்கும். ரசனைக்குரிய தாயார் எனக்கு கிடைத்திருந்தார். அந்த 2 பேருக்கும் தமிழே தெரியாது. எனக்கு அவர்கள் பேசுகின்ற உருது புரியும். அவர்களுடைய உருதுவை கேட்டு கேட்டு அந்த மொழியில் இருக்கக்கூடிய கவிதைகளை கேட்டு கேட்டு வாசலை விட்டு வெளியில் வந்த நான் தமிழை ருசித்த பொழுது, ஆஹா, இது அதைவிட சிறப்பாக இருக்கிறதே என்று நான் என்னை ஈர்த்தபடிக்கு சென்ற ஒரு இடம்தான் தமிழ். உருது என்பது கவிதை மொழி என்பார்கள். நான் கவிதை மொழியில் வாழ்க்கையை தொடங்கியவள். வெளியில் வந்த பொழுது முத்தமிழுமாய் மிளிர்கின்ற தமிழின் அமுதத்தை பருகுகின்ற பொழுது நான் ஒவ்வொரு நிலையிலும் சிலிர்த்தெழுந்திருக்கிறேன். இப்படி சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். ஒரு களைப்படைந்த நேரத்தில் ஒரு தேநீர் கோப்பையிலிருந்து ஒரு சிப் பருகுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை நான் ஒவ்வொரு கவிதையிலும் உணர்ந்திருக்கிறேன். அது ஒரு இளைப்பாறுகிற இடம் மட்டுமல்ல, அது நமக்குள்ளிருந்த நம்முடைய உயிரை உயிர்ப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வினாடியாக கவிதை எப்பொழுதும் எனக்கு பட்டுக்கொண்டேதான் இருந்திருக்கிறது. ஆஹா, கம்ப கவிதை என்கின்ற தலைப்பிலே நான் என்ன என்று தொடங்கி பேசுவது என்று நினைத்தபடி இருந்தேன். கையிலே சில புத்தகங்களை எடுத்து வந்திருந்தேன். அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்த பொழுது என் கண்ணிலே பட்ட கவிதை 10ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதிய 12,000 பாடல்கள். அந்த பாடல்களை நான் ஒரு 30 ஆண்டு காலமாக வாசித்தவள், வாசித்து கொண்டே இருக்கக்கூடியவள். இன்றைய இளைஞர்கள் அதை எப்படி அந்த கவிதைகளை உள்வாங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கான கவிதை மொழி எப்படி இருக்கிறது என்கின்ற தேடல் எனக்கு உண்டு. இங்கே ஆசி உரை வழங்கிய பெருந்தகை நவேந்திரன் அண்ணன் அவர்களினுடைய கனவை இங்கே வந்து சொன்னார்கள். இளம் தலைமுறை அடுத்த விழாவை இந்த கம்பனை தூக்கி தோளில் எடுக்க வேண்டும் என்று நான் இப்படி யோசிக்கிறேன். அது சரியா தவறா என்றால் நீங்கள் என்னை திருத்திக் கொள்ளுங்கள், சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் என்னை திருத்தி விடுங்கள். நான் இப்படி யோசிக்கிறேன். இளம் தலைமுறை என்பவர்கள் யார்? இந்த குழந்தைகளா? இந்த குழந்தைகள் விழாவை நடத்துவார்களா? கிடையாது. ஒன்றும் இல்லை, நவேந்திரன் அண்ணனுக்கு ஒரு 65 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 63 வயசில் இருக்கிறவங்க அதுக்கு பின்னால் நிற்பாங்க. 63 வயது நிற்கும் பொழுது அதுக்கு பின்னால் 60 வயசு நிற்கும். 60 நிற்கின்ற பொழுது 55 கூட நிற்கும். இப்படித்தான் தலைமுறை கிடைக்குமே தவிர திடீரென்று ஒரு 25-30 வயது ஆண்கள் வந்து பெண்கள் வந்து இந்த விழாவை எல்லாம் தூக்கி நிறுத்தி விட மாட்டார்கள். இதோ இந்த அவை இருக்கிறதே, இந்த அவைதான் அந்த அடுத்த தலைமுறை. இந்த தலைமுறை தான் அடுத்த விழாவை தூக்கி நிறுத்த வேண்டும்.
எங்கிருந்தோ கிளம்பி வரக்கூடிய மாணவ கண்மணிகள் தூக்கி நிறுத்தி செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். இன்னும் 25 ஆண்டு பிறகு இந்த கம்பன் கழகத்தின் தலைவராக ஆதவன் வரலாம். இதோ இங்கே ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலராக, துணைத் தலைவராக, இல்லை தலைவராகவே தக்ஷிணி வரலாம். இப்படித்தான் அடுத்த தலைமுறையை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கான வெளிச்சமான வார்த்தைகள் இங்கே எனக்கு கிடைத்திருப்பதனால் சொல்லுகிறேன். அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். இன்றைய தலைமுறை மிகச்சிறப்பாக எழுதுகிறது. எங்கே எல்லோரும் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறார்கள், என்ன தமிழை காணுமே? யார் சொன்னது? யார் சொன்னது தமிழை காணோம் என்று? இங்கே வந்து இந்த மேடையிலிருந்து பாருங்கள், தமிழ் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிந்து போகும். தமிழ் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 6000 பேர் பங்கு கொண்ட ஒரு கவிதை போட்டி. 6000 பேர் பங்கு கொண்டார்கள். அதிலிருந்து வடிகட்டி 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 59 கவிதைகளை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வருடத்தில் 3 வருஷமா இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. 24,000 பேர் எழுதியிருக்கிறார்கள் 3 ஆண்டுகளில் கவிதைகளை. தமிழர்கள் உலகமெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதைகளை சொல்லிவிட்டு நான் கம்பனுக்குள் நுழைகிறேன். ஏனென்றால் நிச்சயமாக எங்கோ உலவிக் கொண்டிருக்கக்கூடிய கம்பனின் ஆன்மா இதை கேட்கின்ற பொழுது என் தலைமுறையும் எழுதி கொண்டுதான் இருக்கிறது என்று மகிழ்ச்சி வரலாம் தானே. அவன் எழுதுகிறான், அந்த தலைமுறை எழுதுகிறது. பாருங்க, சின்ன கவிதை தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கவிதை. அதனால உங்களுக்கு நான் சில கவிதைகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் கம்பனுக்குள் நுழைகிறேன். ஆஹா கவிதை தான் இது. ஆஹா கம்பனுக்கு நான் பிறகு வருகிறேன். குளித்து கரையேறும் சிறார்கள், குளித்து கரையேறும் சிறார்கள், குளம் இறங்கும் நிலா. குளிச்சிருக்கீங்களா? பௌர்ணமி நிலவுல குளத்துல கரையேறுகிறார்கள் சிறுவர்கள், குளம் இறங்கும் நிலா. இப்படி ஒரு கவிதை. இன்னொரு கவிதை பாருங்க. நான் ஹான் எழுந்திருச்சிட்டேன் இந்த கவிதையை படிச்ச உடனே. புல்லாங்குழல் வாங்கியவருக்கு வசப்படுவதே இல்லை, விற்றவன் இசை. பளிச்சுன்னு இருந்தது. மழை விட்டதும் புறப்பட்டு விட்டது கப்பல், சிறுவன் கையில் இருந்து. எப்படி சிரித்தாலும் தோற்று போகிறேன் குழந்தைகளிடத்தில். இது கொஞ்சம் டீப்பா உள்ள போங்க. தனிமையான வயல் பொம்மை, தனிமையான பறவை வந்தமர அவரவர் தனிமை. பறவைக்காக வைக்கப்பட்ட தண்ணீர் ஒரு முறை கூட தட்டிவிட்டதில்லை, அங்கும் இங்கும் ஓடும் அணில். இந்த கவிதை 3வது பரிசு பெற்ற கவிதை. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கவிதை. விரல் நுனியில் இருந்து நழுவ விட்ட சிறுமியை தேடி அலைகிறது பலூன். எங்க பாட்டி சொல்லுவா இந்த வார்த்தையை. மழை பெஞ்சதுன்னா சடஜடன்னு சொல்லி போய் வெளியில போய் நம்ம காய போட்ட துணி எடுப்போமா, எங்க அம்மா திட்டுவா. இப்ப என்ன நனைஞ்சா என்ன வா அப்படின்பா. இந்த கவிதை எப்படி சொல்லிச்சு பாருங்க. முதல் மழையில் நனையக்கூடாதென குழந்தையை அதட்டிய வினாடியில் நின்று போனது மழை. அம்மா அப்பாவின் சண்டையில் செய்வதறியாது முத்தமிடுகிறது குழந்தை. மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி ஒளி அறையை அசைத்து சரி செய்கிறது. வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. கதவை தட்டும் போதெல்லாம் மரங்கொத்தி கொத்தும் சத்தம் கேட்கிறது. வற்றிய குளத்தில் பறந்தது பறவையின் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். நான் யோசித்து பார்க்கிறேன், இது எல்லாம் ஒவ்வொருவராக எழுதப்பட்டது. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருவரே எழுதியதில்லை. காலையில் ஒரு கவிதை படித்து விதிர் விதிர்த்து போனேன். பேருந்து புறப்பட்டு விட்டது. ஆறுதலாக குடிக்கலாம் தேநீரை. சட்டென்று அரைந்து திரும்புகிறார்கள் இவர்கள் எல்லாம். இவர்களுக்கெல்லாம் எழுத வருகிறது. நான் பார்த்து பார்த்து படித்து படித்து வியந்த கவிதைகள். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். 3 மணித்தியாலும் தொடர்ச்சியாக என்னால் சொல்லிவிட முடியும் இந்த கவிதைகளை. மனமெல்லாம் அத்தாப்பு பூப்பது போல் எழுதுகிறார்கள்.
எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம் என்றால், கம்பன் காலையில் ஒரு பாட்டை படிச்சங்க. யாரிடமாவது ஒரு 10 நிமிடத்திற்கு மேல் பேசுவது என்றாலே அயற்சியாக இருக்கிறது. யாருக்கும் எழுத வருவதே இல்லை. இப்பொழுதெல்லாம் தட்டி பழகிவிட்டோமா, வரைய வருவதே இல்லை. எழுதுவதில் அவ்வளவு அயற்சி. எப்படி எழுதியிருப்பான் கம்பன்? 12,000 பாடல்களை எப்படி எழுதியிருப்பான்? அவன் எழுதுகின்ற பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவனால் எப்படி முடிச்சு போட முடிந்திருக்கிறது? காலையில பேசினா மத்தியானம் மறந்து போயிடுது, மத்தியானம் பேசினதை சாயந்தரம் மறந்து போயிடுறாங்க, சாயந்தரம் பேசுறது யாருக்குமே காலையில நினைவிலே இருப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் கம்பனால் எப்படி இப்படி கோர்வையாக எழுத முடிந்தது? நான் வியந்து போன அந்த கம்பனினுடைய சில கவிதைகளை மட்டும் உங்களோடு இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மனித மனதை சுத்தமாக்குகின்ற வித்தை கம்பனுக்கு வாய்த்திருக்கிறது. அது மனித மனதை கழுவுகிறது. அந்த வினாடியில் அந்த மனம் அழுக்கில்லாமல் இருப்பதற்கான ரசவாதத்தை கம்பன் கவிதை நிகழ்த்தி விடுகிறது. நான் முதலில் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது பெரியவர்களுடைய உரைகளை பார்த்து பார்த்து வாசித்தேன். என்ன நடந்தது என்றால், உரையாசிரியர்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்வார்கள், அது என்னை பற்றி கொண்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விடுத்து பாடல்களை தனியாக புடம் போட்டு படிக்க 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 சில வெளிச்சங்கள் நமக்குள்ளே விரிகின்றது. அந்த அனுபவத்திற்கான வெளிப்பாடுதான் இந்த பேச்சு. நான் 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். தக்ஷிணி 11th ஸ்டாண்டர்ட், 16+. பெரிய அவை. அந்த அவையிலே பேச போயிருக்கிறேன். பாண்டிச்சேரி கம்பன் விழா. நவநீத கிருஷ்ணனும் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனும் மேடையிலே இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார். கம்பராமாயண காட்சிகள் அரங்கேறுகின்றன. நாங்கள் எல்லாம் பிள்ளைகளாக இப்படி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்த பொழுது நேர வந்தார் நவநீதம், பேராசிரியர் நவநீதம், மதுரை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். அவருடைய மனைவி விஜயலட்சுமி நவநீதம் நேர உள்ள வந்தார். என்ன அப்போத்திலிருந்து ராமாயணங்கிற 10,000 பாட்டு, 12,000 பாட்டுங்க. இந்தா எலுமிச்சை பழம் கையில் இருக்குது, அப்படி தூக்கி அப்படி போடுறதுக்குள்ள ராமாயணத்தை முடிச்சிருவேன் நான். இந்த விழாலாம் இனிமேல் நடத்த வேணாம், சும்மா இப்படி போட்டு இப்படி பிடிச்சா முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நாங்கள் ஆர்வமாக குழந்தைகள் தானே, நாங்கள் எல்லாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். உண்மையாகவே சொல்லிடுவாரோ, நிகழ்ச்சிகளெல்லாம் ரத்து பண்ணிடுவாங்களோ, அடுத்த வருஷத்துலேருந்து விழாக்கள் நடக்காதோ, பயந்து போய் நின்று பார்க்குறோம். ஆனால் சொல்லிட்டாருங்க, உண்மையாக சொல்லிட்டார். என்ன தெரியுமா செஞ்சார்? எலுமிச்சை பழத்தை கையில் பிடிச்சார், விட்டாம்பராம அப்படின்னார். அம்புங்கிறத சைலண்டாக சொன்னார். அம்பு விட்டாம்பராம செத்தாம்பராமன, அவ்வளோதானே ராமாயணம். இதுக்கப்புறமா என்ன பெரிய? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இன்றைக்கும் சொல்லுவார்கள், யாரேனும் எந்த வேலையாவது சிறப்பாக செய்து விட்டால் அது என்ன பெரிய கம்பசூத்திரமா? கம்ப சித்திரம் அல்ல, கம்பசூத்திரம். அது மந்திரம். அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டவர்கள் நாங்கள் எல்லாம். அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டதனால் தான் ஜாதி மத இட எல்லைகளை கடந்து அந்த கம்பராமாயணத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ரசவாதத்தை புரிந்து கொண்டவர்கள் நாங்கள். இது மானுடத்திற்கு வழிகாட்டுகின்ற ஆகப்பெரிய கவிதை களம், பேரிலக்கியம். இந்த இலக்கியத்தை எப்படி படிப்பது? எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற பொழுது ஒரு காட்சி வெர்சைல் பேலஸ்ல பார்த்த இவ்வளவு பெரிய ஓவியம், நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த ஓவியம். நான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க தமிழறிவு மணியன் ஐயாலாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த வெர்சைல் பார்க் பார்த்துட்டு திரும்பி வர வரைக்கும் நான் அதையே பார்த்து கொண்டிருக்கிறேன். 3 மணித்தியாலம் ஆயிடுச்சு. கேட்டால் சொல்லுவாங்க. பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னா, மலைகள், ஒரு அரக்கன் மேலிருந்து இறங்குகிறான், அவனுடைய கைகள் பறந்து இருக்கு, பெரிய ரக்கை, அவனுடைய கரங்கள் ஒரு மனிதனை இப்படி பிடிச்சிருக்கு. ஒரு ராட்சதனுடைய கரங்கள் ஒரு மனிதனை பிடிச்சிருக்கு. அவன் உடலில் ஆடைகள் இல்லை. அந்த மனிதனுடைய கால்களை ஒரு பெண் பிடித்திருக்கிறாள். அவள் மயங்கி இருக்கிறாள். ஆனால் அவள் கைகளில் குழந்தை ரொம்ப இறுக்கமா இருக்கு. அந்த பெண்ணினுடைய கால்களை நிறைய பேர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் காலை ஒருவர் பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது, இருட்டு. நான் அங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் அந்த காட்சியை. பார்த்து முடிய டைம் ஆயிடுச்சு. என்னை வேற எங்கேயுமே கூட்டிட்டு போல, உள்ள நான் போகவே இல்லை, அப்படியே வெளியில வந்துட்டேன்.
போகும்போது எனக்கு ஒரு டவுட்டுங்க. இவ்வளோ இருட்டில் இந்த காட்சி எந்த வெளிச்சத்தில் எனக்கு தெரியுது? எங்கிருந்து வெளிச்சத்தை வரைஞ்சிருக்கான் அந்த ஓவியன்? எங்கிருந்தாவது வெளிச்சம் வரணும் இல்லை, அப்போதானே காட்சி தெரியும். எங்கிருந்து வருதுன்னு மறுபடியும் உள்ள போய் ஓடி நின்று பார்க்குற. ஒன்றும் இல்லைங்க, மழை பெய்யறதுல ஒரு மின்னல் வெட்டுது. அந்த மின்னலின் வெளிச்சத்தில் ஓவியன் அதை வரைந்திருக்கிறான். நான் இப்படி பார்க்கிறேன் கம்ப கவிதைகளை. ராமாயணம் எனும் ஞான மழையில் தெரிக்கும் கம்பனின் ஓவிய காட்சிகள் கவிதை எனும் மின்னலில் நமக்கு தெரிகின்றன. கவிதை என்கின்ற அந்த மின்னலின் தெருப்பில் எனக்கு சொல்லிவிட்டு செல்கிறான் பல காட்சிகளை. நேற்று நான் ஐயாவை என்னுடைய குருநாதராக நான் மரியாதை செய்கின்ற ஐயா ஒரு வார்த்தையை சொன்னார். கடைசியாகத்தான் அது வந்தது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறிவுரையாக சொல்ல இல்லை, அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் என்றால் முழு புத்தகமும் நமக்கான வழிகாட்டி இல்லை. அந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு வரி நமக்கானது. அந்த வரியை நாம் படிக்க வேண்டும் என்றால் அந்த முழு புத்தகத்தையும் நாம் கடந்தாக வேண்டும். அப்படி நேற்று மாலையிலிருந்து உட்கார்ந்து இருந்த பொழுது கடைசியாக ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு ஞான வாரதியாக கம்ப வாரதியாக இருக்கக்கூடிய ஜெயராஜ் அளித்த பதில். பதில்ங்கிறது நான் அவர் இருக்கிறார் என்பதற்காக சொல்லவில்லை. யாரேனும் எந்த வார்த்தையாவது சொல்லிவிட்டால் அது நமக்குள்ள போய் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தணும். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசுறவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர்கள் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். பேசிக்கிட்டே இருக்கணும். உள்ள ஏதோ சொல்லிட்டாங்களே, இவங்க ஏதோ சொல்லிட்டாங்களே, என்னமோ ஆயிடுச்சே, ஏதோ சொல்லிட்டாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சொல் நேற்று கம்பவாரதி ஐயா அவர்களிடம் இருந்து நான் பெற்றேன். நான் அனுபவத்தது தான் அது. ஆனால் பளிச்சென்று இருந்தது அவர் சொன்ன சொல். கம்பன் வாசித்ததனால் அவருக்கு அந்த சொல் கைவந்திருக்கிறது. அந்த ஞானம் அவரிடம் இருந்து வரவில்லை. கம்பன் என்கின்ற ஞான ஒளியிலிருந்து அந்த குருநாதர் அதை கைப்பிடித்து மற்றவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். கம்பனை நான் வியந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் அப்படித்தான் கம்பனை படித்து உணர்ந்தவர்கள் வியந்து பார்க்கிறார்கள். அவர்களிடம் இருந்து வரக்கூடிய சொல். நீங்க உமர் கய்யாம் பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது தமிழ் மொழிப்படுத்தினார்கள் தேசிய விநாயகம் பிள்ளை. வெயில் கேற்ற இடம் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கலசம் நிறைய மது உண்டு, கையில் கம்பன் கவி உண்டு. நான் உமர் கய்யாம் எழுதியிருப்பாரா? கையில் கம்பன் கவி உண்டு, the words in hand என்று தான் அவர் எழுதினார். ஆனால் அதை கம்பன் கவி உண்டு என்று எழுதியது தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய ரசனை. எது மிக சிறப்பாக நம்முடைய வாழ்வு அனுபவத்தில் இருக்கிறதோ அது வந்து விழும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அவத்தார் படம் பார்த்தீங்களா? கம்பவாரதி ஐயா நேற்று சொன்னதை உங்களுக்கு நேற்று நிறைய பேர் மிஸ் பண்ணீங்க. சுவையான உணவு, வித்தியாசமான சூழல், கம்பவாரதியின் இருப்பு, அவர் அளித்த பதில் பிரமாதமாக இருந்தது. நேற்று மிக சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவத்தார் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் கடைசியாக ஒரு காட்சி வரும், பார்த்தவர்களுக்கு தெரியும். கடைசியாக ஒரு காட்சி, அந்த காட்சி வேறு ஒன்றும் இல்லை. போர் மூண்டு விட்டது, வாகனம் வேண்டும், வாகனத்தை தேடி வருவார்கள் அந்த பழங்குடியினர். வானத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய டைனோசர்கள் தான் அவர்களுடைய வாகனம். ஒரு வாகனத்தை ஹீரோ போய் பிடிப்பான். அப்போ அந்த ஹீரோயின் வந்து சொல்லுவா, அது அடங்கவே அடங்காது. அவ சொல்லுவா, எந்த வாகனத்தையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த வாகனம் உன்னை தேர்ந்தெடுக்கும். நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு யாரும் எந்த துறையையும் தேர்ந்தெடுத்து விட முடியாது. அந்த துறை நாம் தயாராக இருந்தால் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். எந்த குருநாதரையும் நாம் தேடிவிட முடியாது. நாம் தயாராக இருந்தால் குரு வந்து சேருவார். போகணும்னா காத்திருக்கணும். எத்தனை வருஷம் சொல்ல முடியாது. தயாராகிறியா? உனக்கான சொல் எனக்குள் இருக்கிறது, நான் தேடி வருவேன், நீ தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் குரு சிஷ்ய பரம்பரையின் ரகசியம். நாம ஏன் ராமனை அவ்வளவு உயர்த்தி சொல்கிறோம் தெரியுமா? நான் இப்படி சொல்றேன், அது தவறா இருந்தா நான் திருத்திக் கொள்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா குரு, ராமன் இருக்கார்ல அவர் குரு இல்லைங்க, அவர் மாணவன்ங்க. நமக்கு இந்த அவதாரம் என்ன சொல்கிறது தெரியுமா? நல்ல மாணவனாக இரு, வருங்காலத்தில் அடுத்த ஜென்மத்திலாவது குருவாக பிறப்பாய்.
ஃபர்ஸ்ட் பி a ஸ்டூடெண்ட். லேர்ன் பண்ணு, லேர்ன் லேர்ன் லேர்ன். நான் குழந்தைகளுக்கு அதுதான் சொல்லுகிறேன். லேர்ன், கற்றுக்கொண்டே இருத்தல், கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருத்தல். நம்மில் எத்தனை பேர் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்? நேற்று ஜெயராஜ் ஐயா சொன்ன வார்த்தை அதுதான். நீ தயாராக இருக்கின்ற பொழுது குரு உன்னை தேடி வருவார். எனக்குள் 1000 வெளிச்சங்களை ஏற்படுத்திய சொல். நான் ராமாயணத்தை காலையில் எடுத்து படித்து பார்க்கிறேன். ராமனுக்கு தெரியவே தெரியாது விஸ்வாமித்திரன் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு. அவருக்கு குருநாதர் வசிட்டர். புயல் மாதிரி வந்தானே குரு, நுழைந்தானே உள்ளே. தயாராக இருந்தான் ராமன். தயாராக இருந்த ராமனை கரிய செம்மல் ஒருவனை தருதி என்று கேட்டார் விஸ்வாமித்திரர். கரிய செம்மல் ஒருவரை தருதியுடன் பதறர் தசரதன். என் உயிர் போல் இருக்கக்கூடிய ராமனை கேட்கிறாயே. வசிட்டர் தியரி டீச்சர், படிச்சாச்சு, இனி பிராக்டிக்கல். நான் வெளியில கூட்டிட்டு போறேன், வந்துட்டு அனுப்புன்ற. அனுப்பு. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வீடுகளில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதல்ல பாடம். அவர்கள் சமூகத்தில் எப்படி வெளிப்படுகிறார்கள் என்பதுதான். அதற்கான பாடசாலைகளுக்கு நீங்கள் அவர்களை அனுப்பி வையுங்கள். கம்பன் கழகம் அப்படி ஒரு பாடசாலை. அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுப்பார்கள். பாருங்க, கரிய செம்மல் ஒருவரை தருதின உடனே எப்படியோ வசிட்டர் சொல்றார் அனுப்பி வைங்க. கிளம்பிட்டாருங்க. நான் இப்ப ராமனை போக்கஸ் பண்றேன். ராமன் என்ன தகுதி உடையவராக இருந்தார் என்பதற்காக விஸ்வாமித்திரர் ராமனை தேடி வந்தார். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கூட்டிட்டு போகும்போது தாடகையை வதம் பண்றோம் அப்படிலாம் ஒன்றும் செய்தி ஒன்றும் பெருசா சொல்லலை. நான் கூட்டிட்டு போறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, உன் பிள்ளையத்தான். கூட்டிட்டு வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு வந்தார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எவ்வளவு பெரிய குருமார்கள் இருந்திருக்கிறார்கள், நம்மை வழிபடுத்தக்கூடிய குருமார்கள். எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குருமார்கள் பெரிய பெரிய வித்தைகளை செய்து தந்திருக்கிறார்கள். அந்த குரு சிஷ்ய பரம்பரை இன்றைக்கு அழிந்து விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன். தமிழர்களே, அந்த குருமார்களை பற்றி கொள்ளுங்கள். அவர்கள்தான் நம்மை அடுத்த கரைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆகப்பெரிய வழிமுறைகள். அப்படி பற்றி கொண்ட ஒரு மிகப்பெரிய பாதம் தான் விஸ்வாமித்திரர் என்கின்ற பாதம். நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். எப்படிப்பட்டவனாக இருந்தான் ராமன் என்பதற்கான பாட்டு. இப்ப காலையில ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்க, காலையில பார்த்தேன், அந்த அம்மா சொல்லுது, அது இங்கிலீஷ்ல சொல்லுது, நான் தமிழ்ல சொல்றேன். பாத்திரம் சூடா இருக்கு, இப்படி புடி, அது கீழே இப்படி கை நீட்டுது. பாத்திரம் சூடா இருக்குது, இங்க புடி, மறுபடியும் அது கீழே தான் புடி. 12 வயசு. பாத்திரம் சூடா இருக்குது, அறிவில்ல, இங்க புடி அப்படின்னு உடனே அவங்க புடி. இவ்வளோ சொல்ல வேண்டி இருக்குது. ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல நான் லேசா சொன்னாலே புரிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் மண்டையில் அடிச்சு சொன்னாலும் புரிய மாட்டேன். கீழே விழுந்ததுக்கு அப்புறமா, அடிப்பட்டதுக்கு அப்புறமா தான் புரியுது. அப்போ கூட பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. படமா தொங்கும் போது வெளியில இருந்து பார்ப்பாங்க போல, முதல்லயே செஞ்சிருக்கலாமோ, இல்லைன்னா படமா தொங்க வேண்டியதில்லை. இந்த தலைமுறையை எப்படி வழிகாட்டுவது? நான் ஒரு பாட்டு சொல்லுகிறேன். அங்கே வைத்திருக்கப்பட்டிருக்கு வில். எடுத்து முறிக்கணும். சீதை கல்யாணம் பண்ணணும். சதானந்தன் வருகிறார், தசரதனுடைய குலகுரு. விஸ்வாமித்திரருக்கும் ராமனுக்கும் எல்லாம் அதனுடைய கதையை சொல்றார், அதனுடைய வரலாறை சொல்றார். அந்த வரலாறை கேட்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர், ராமர் 2 பேரும் நிற்கிறார். இவ்வளவுதாங்க. நாங்க பாருங்க, ஒரு ஒரு எழுத்தை நான் எழுதுறேன், ஜெட். இங்கதான் நான் ஆஹா அப்படின்னேன் அதை படிக்கும்போது. எல்லாமே ஆஹான்னு சொல்ல முடியாதுல்ல, ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னும்ல. அந்த மாதிரி அப்படின்னு சொன்ன ஒரு இடத்த நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஜெட் இருக்குல்ல, இங்கிருந்து இங்க போவோம், இங்கிருந்து இங்க வரும், இங்கிருந்து இங்க போவோம். இந்த ஜெட், நான் அந்த ஜெட் பார்த்தேங்க. அந்த 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 பாட்டில் அந்த ஜெட்டை பார்த்தேன். என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, வரலாறை சொல்கிறான். அதை எடுப்பதற்கான அந்த அந்த வித்தையை கற்றுக்கொண்டிருக்கவில்லை ராமன். அவனுக்கு தெரியாது, அது என்னன்னே தெரியாது. வில்லு இருக்கு, எடுத்து பூட்டணும், அவ்வளவுதான். சதானந்தன் வரலாறு சொல்கிறார். விஸ்வாமித்திரன் நின்று கேட்கிறார். பாட்டு இதுதான். பாருங்க, இப்படிப்பட்ட ஸ்டூடெண்டா நாம இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும்? எனக்கு கிடைச்சதே இல்லை. எங்க டீச்சர் வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்டலாம் வேண்டி இருக்கேன்.
சத்தியம்ண்ணா. அப்படி சாமி கும்பிடும்போது அந்த ப்ரேயரில் இப்படி பார்ப்பேன்னா அந்த புடவை தெரிஞ்சிடும். ஐயோ சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாதேன்னு புடவையை பார்ப்பேன். அப்போல்லாம் 4-5 புடவை தான் கட்டுவாங்க மொத்தமாகவே. சாதாரண பள்ளிக்கூடம் தானே. சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாதுன்னா கடவுளுக்கு சொல்லுவேன், அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்தால் அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்க. ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா என்னென்னலாம் நடக்கும், ஒரு மாதம் வரக்கூடாதுன்னா என்னென்னலாம் நடக்கணும், ஒரு வருஷம் அவங்க அந்த ஸ்கூல் பக்கமே வரக்கூடாதுன்னா என்னென்ன நடக்கும், ஸ்கூலை விட்டே போயிடணுன்னா என்னென்ன நடக்கணும்னு காடுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்குறேன் நான். காடு பார்த்தார், டீச்சரா போ அப்படின்ட்டார். டீச்சர் ஆகிட்டேன் நான். டீச்சராக இருக்கிறது ரொம்ப சிரமங்க. அதை விட சிரமமானது டீச்சருக்கு தகுந்த மாணவர்கள் இல்லாமல் டீச்சர் தவிக்கிறது இருக்குல்ல, அது பெரிய தாகம்ங்க. விஸ்வாமித்திரனுக்கு வாய்த்தது ராமன் என்கின்ற அற்புதமான மாணவன், அற்புதமான சீடன். சதானந்தன் சொல்லுவதை 2 பேரும் கேட்கிறார்கள். கேட்டவுடன் என்ன நடந்தது என்று கம்பர் எழுதினார். நினைந்த முனி பகர்ந்த எல்லாம் உண்ணி அறிவனும் தன் புனைந்த சடைமுடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். அவ்வளவுதான், அவர் ஒன்றும் செய்யலையா. இதான் காட்சி. சதானந்தர் பேச்சை கேட்டார். இந்த சடைமுடிய ஒரு சிலிப்பிட்டு ராமனை பார்த்தார். அவ்வளவுதான், பேச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. நினைந்த முனி பகர்ந்த எல்லாம் உண்ணி அறிவனும் தன் புனைந்த சடைமுடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். வனைந்தனைய திருமேனி வள்ளலும் ராமன், வனைந்தனைய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோன் நினைந்த எல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். சதானந்தன் சொல்லுவதை விஸ்வாமித்திரன் கேட்டான். விஸ்வாமித்திரர் அப்படியே ராமனை பார்த்தார். ராமன் அப்படியே சிலையை பார்த்தான். சிலைன்னா ஒண்ணும் இல்லை, வில். அவர் சொன்னதை இவர் கேட்டவர் ஒன்னும் இல்லைங்க, பார்த்தாருங்க, அவ்வளவுதாங்க. அவன் குரு மனசுல என்ன இருக்குங்கிறத நினைச்சிருச்சு, வந்துருச்சு உள்ள. ஆஹா என்றேன் நான். குருநாதருடைய சொல் நமக்கு விளங்குகிறதா? நமக்கு விளங்கினால் மிகப்பெரிய பேரு, அதைவிட பெரும் பேரு அவர் பார்வையிலே அந்த நயன தீட்சையை புரிந்து கொள்வது, கண் பார்வையில் அவர் பார்ப்பதை புரிந்து கொள்வது. நான் நேற்று சொன்னேன், ஆமை என்ன பண்ணோன்னா முட்டையை போட்டுட்டு அடை காக்காது, போய் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் முட்டையை. அந்த நயனத்திற்கான அந்த காட்சியிலேயே முட்டை பொரியும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். ஆமை குரு பார்வை அப்படித்தான். அந்த குரு பார்வை நமக்கு விழ வேண்டும். அந்த குரு பார்வையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு பாட்டு தான் இப்பொழுது நான் சொன்ன பாட்டு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஹெலன் ஆஃப் ட்ராய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஹெலன் ஆஃப் ட்ராய்? என்ன கதை? இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, ஹெக்டரும் பாரிஸும் போய் அங்கே போய் நிற்பாங்க, பார்ப்பாங்க. ஒரு ஊருக்கு போவாங்க. அவன் மனைவி ஹெலன், அந்த மன்னனுடைய மனைவி. இந்த சின்ன பையன் பாரிஸ் மேல் ஆசைப்பட்டு 2 பேருமே உடலால் சேர்ந்து கப்பலில் தப்பிச்சு வந்துடுவாங்க. அவன் பின்னால் பெரிய போர் எடுத்து வந்து அந்த நகரத்தை ட்ராயை அழிச்சு போடுவான். அதான் கதை. இது கிரேக்கர்கள் கதை. அதிலே மாற்றான் மனைவி இன்னொரு மனிதன் மீது காமம் கொண்டு அவனோடு ஓடி போவது போல் உலகமெல்லாம் காவியங்கள் எழுதி கொண்டிருக்க, ஒருபோதும் ஒரு பெண் தன் மணாளனை விட்டு இன்னொரு இடத்தில் போவதில்லை. அவள் அபகரிக்கத்தான் முடியுமே தவிர அவளுடைய மனதையும் அவளுடைய கற்பையும் ஒருபோதும் யாராலும் தொட்டுவிட முடியாது என்கின்ற அற்புதமான ஒரு தத்துவத்தை, கொள்கையை உள்ளடக்கிய காப்பியம் கம்பகாப்பியம். ஒருபோதும் ஒரு பெண் தன் குடும்பம் என்கின்ற தத்துவத்தை ஒருபோதும் அவள் விட்டுக் கொடுப்பதே இல்லை. அவளுக்கு விபத்துகள் வரலாம், அவளுக்கு நஷ்டங்கள் வரலாம், ஆனால் ஒருபோதும் அவள் தன் நிலையிலிருந்து தவறுவதில்லை என்று காட்டிய அந்த காப்பியம். நான் இப்படி சொல்றேன், நான் ரொம்ப ரசிப்பேன், காட்சிகளை ரசிப்பேன். நேற்று கூட என்னிடத்தில் கேட்டார்கள், எங்கம்மா போகணும், ஷாப்பிங் போகலாமா? நான் இல்லை, நான் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பார்க்கணும்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது எது வாழ்க்கையில் மிக பெருமதியானது என்றால் நினைவுகள் தான். பல பேரை நான் பார்த்திருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் போட்டோ பிடிச்சு வச்சுக்கிறேன். ஒரு காட்சி சொல்றேன் பாருங்க, ஒரு இடம் எப்படி இருக்கு. ஆனா இலங்கை வாழ் மக்கள், உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன்.
என்ன வளமான பூமிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். என்ன வளம். நான் கேட்கிறேன், நீங்க $1000 பவுண்ட்ஸ் எதை வேணாலும் கொடுத்துருங்க, கம்பவாரதியை இருக்க வச்சிருங்க பாப்போம். சூழல் அவருக்கு அமைந்தது. நீங்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய சோகப்படலம் இருக்கிறது, புரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் இலங்கை போயிருந்தேன். அவ்வளவு, அதான் ஒரு கவிஞன் எழுதினான், இந்தியா வளமான நாடுதான், இவ்வளவு சுரண்டியும் மிச்சம் இருக்கிறது. இலங்கை வளமான பூமிதான், நீங்கள் முளைக்கவே முளைக்காது என்று அழித்த பின்னும் இவ்வளவு பசுமையுடன் இருக்கிறது. என்ன நாடு அது, என்ன நாடு. அந்த நாட்டிற்கான அந்த வளம் இருக்கல. நீங்க நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய நாட்டு படலத்தை, நகர படலத்தை அவர்களுக்கு வாசிச்சு காட்டு. தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளைகள் கண் விழித்து நோக்க, தென்திரை எழுநி காட்ட, தேன் பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாடும், மருதம் வீற்றிருக்கும் மாதோ. ஒரு வயல் எப்படி இருக்கான், அப்படியே மயில்கள் ஆடிக்கிட்டு இருக்கான். மிகப்பெரிய மேகங்கள் எல்லாம் மழை வரும் என்பதற்காக காத்திருக்கான் கொட்டுறதுக்கு. குவளைகள் அப்பதான், குவளை மலர் அப்படி கண் விழிச்சு பார்க்குதான். தென் திசை இருக்குல்ல, அந்த பக்கம் பார்த்தா பேக் ட்ராப்பா தெரியுதான். அங்க வண்டுகள் பாடுறது எப்படி இருக்குன்னா, தேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது யாழ்ப்பாணமாக தான் இருக்கும். ஏன்னா வண்டு இடிதுகள் இனிது பாடும். எந்த வண்டுகள்? தேன் பிழி மகர யாழ். தேன் பிழி மகர யாழின் வண்டுகள் பாடும். மருதம் என்றால் வயல், வயல்கள் நிறைந்திருக்கும் நிலம் என்று பேசுகிறான் கம்பன். ஒரு காட்சியை காட்டுகின்ற பொழுது நீங்கள் நாம ஏன் தெரியுமா இப்ப வியந்து பார்க்காம இருக்கிறீங்க? நீங்க என்னால் வியந்து பார்க்க முடிகின்ற இந்த பாட்டு மற்றவர்களால் ஏன் வியந்து பார்க்க முடியவில்லை என்ற ரகசியத்தை சொல்லட்டுமா? வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது. யாரோ படம் எடுத்ததை பார்த்து விடுகிறோமா, அப்போது உங்களுக்கான கற்பனை வளம் குறைகிறது. வாசித்தலில் இருக்கக்கூடிய அதி அற்புதமானது என்ன தெரியுமா? இளம் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன். யாரோ ஒருவர் ஒரு காட்சியை சினிமா பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீல நிற ஆடையுடன் ஒருத்தி கையிலே ஒரு மண்பானையோடு ஆற்றங்கரைக்கு வந்தாள். அப்பொழுதுதான் அந்த சூரியன் உதித்து கொண்டிருந்ததுன்னு ஒரு காட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா இங்க விரியும், பார்த்தீங்கன்னா இது மூடிரும். அதனால் தான் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இமேஜினேஷன். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் எங்க, குவளைகள் கண் விழித்து நோக்க, தென்திரை எழுநி காட்ட, தேன் பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாடும், மருதம் வீற்றிருக்கும் மாதோனா நான் சிலிர்த்து எழுற. என் தேசம் இவ்வளவு வளமான தேசமா? அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் என்னுடைய காட்சிகளாக இருக்கிறது. அதுதான் வாசிப்பில் இருக்கக்கூடிய அற்புதம். இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நீ வாசி சொல்லு, நான் கேட்கிறேன். வேணும்னா ஒரு 300-400 பவுண்டு கம்பன் கழகத்துக்கு கொடுக்குறேன். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பேசட்டும். நான் என்ன சொல்றேன், நீங்கள் 300-400 பவுண்டுகள் கொடுப்பதை விட மிக முக்கியமானது நீங்கள் கம்பராமாயணத்தை வாசிப்பது, இந்த அனுபவத்தை பெறுவது. நான் இப்படி சொல்லுகிறேன். ஏன் இந்த காட்சிகள், இந்த மனிதர்கள் எல்லாம் கம்பராமாயணம், எங்க ஐயா தான் சொல்வார், கம்பவாரதி சொல்வார், பர்வீன் இந்த வாட்டி நீ மந்தரை பேசுற. மந்தரைய இப்படி பார்ப்பார். ஏனம்மா, கோபம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் திட்டுவார். ஏனம்மா மந்தரைய பேசக்கூடாதா? அவ ஒரு பாத்திரம் இல்லையா? பாருங்க, அவங்க கைகேயி பேசுவாங்க. நீங்க சூர்பனகை பேசுங்க, நீங்க தாரை பேசுங்க, நீங்க திருசடை பேசுங்க. இதை எந்த கேரக்டரும் மக்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் சீத்தனா தெரியும், கோசலனா தெரியும். மற்றவர்களுடைய உள்ளார்ந்த அந்த கருத்துக்களை போய் பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு காட்சி, ஒரு பாத்திரம் எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னு எனக்கு தெரியுது. நான் ரொம்ப வெளிச்சமா சொல்லவா ஏன் கம்பராமாயணத்தை நான் விதந்தோதி வாசிக்கிறேன் என்று? அங்கே உலவக்கூடிய அத்தனை பாத்திரங்களிலும் நான் என்னை காண்கிறேன். நான் எப்பொழுதும் இப்படி வெளிப்பட்டு விடக்கூடாது என்று என்னை வடிவமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பாடமாக நான் அந்த பாத்திரங்களை பார்க்கிறேன்.
இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று புரிந்துணர்வு கொள்ளுகின்ற பாத்திரமாக நான் அதை பார்க்கிறேன். ராமன்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஏன் தெரியுமா? எனக்கு யார் குருமார்களாக நான் நினைக்கிறேன் என்றால், அவர்கள் தன் உணர்ச்சிகளை உடனடியாக வெளிக்காட்டாதவர், அல்லது இயல்பிலேயே அவர்கள் அப்படியானவர்கள். இவர்கள் தான் எனக்கு குருமார்களாக கிடைத்திருக்கிறார். ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏன் அவர் ஹீரோ? வை ராமா இஸ் அ ஹீரோ? எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அவரை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நான் வியந்து போயிருக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு மனிதன்! நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. கோடானு கோடி மக்கள் ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒன்று திரள்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்காது, நிச்சயமா இருக்கும். இல்லைன்னா மக்கள் திரள மாட்டார். என்ன குவாலிட்டி தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்டனுடைய குவாலிட்டி, நான் அறிந்த குவாலிட்டி, த மேன் ஹூ இஸ் ஹேவிங் நோ மூட் குவாலிட்டி. அவருக்கு மூடுன்னே ஒன்று கிடையாதாங்க. அவரை நீங்கள் அழ வைக்க முடியாதாங்க. அவரை நீங்கள் கோபப்படுத்த முடியாது. அவரை நீங்கள் சிரிக்க வைக்க முடியாது. இப்படி ஒரு மனிதன் இருப்பானா? அப்படி இருந்தால்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியும். நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக கம்பராமாயணத்தில் ராமனை பார்க்கிறேன். த மேன். என்னங்க கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த சின்ன பையன் கிட்ட கேட்கிறேன் நான், இப்போ உனக்கு இந்த பரிசுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா சொல்றாங்க கூப்பிட்டு, ஐயோ சாரி உனக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நம்பர் தப்பா போச்சு. அவன் என்னங்க ஆவான்? சும்மா சொல்லுங்களேன், என்ன ஆவான்? உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இல்லைன்னு சொன்ன எப்படி இருக்கும்? நான் கேட்டேனா? ஏன் சொன்ன? நல்லா இருப்பியா நீ? இப்படி சொல்ற, என் மனசு ஒடிச்சிட்டல்ல, இப்போ நான் எங்கே போகிறது? இந்த மனசு வச்சுட்டு எங்கே போகிறது சொல்லுன்னு நிற்கும் அது. இல்லைன்னா புரண்டு அழும். ராமனுக்கு ராஜ்யம்ங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உட்கார்றது ரொம்ப போதை. நான் இந்த 16ஆம் தேதியிலிருந்து என்னுடைய தமிழ் துறைக்கு நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக வந்து உட்கார்ந்துருக்கிறேன். பெரும் போதைங்க அது. முதல்லலாம் வந்தால் குட் மார்னிங்னு சொன்னால் குட் மார்னிங் கூட சொல்லாம மாட்டாங்க. இப்போ நாம் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு முன்னாலேயே குட் மார்னிங் சொல்கிறாங்க. அப்படி இருக்குது டிபார்ட்மெண்ட் ஹெட்ஷிப். என்ன மேட்ரு தெரியுமா? அது ஹெட்டாக இருக்கிறது. கம்பன் கழகத்துக்கு ஹெட்டாக இருக்கிறதெல்லாம் வலி, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நிறுவனத்திற்கு அப்படி ஹெட்டாக இருக்கிறதுங்கிறது போதை. உனக்கு ராஜாங்கம் சொல்லிட்டு இப்போ உனக்கு ராஜாங்கம் இல்லைங்குது அந்த அம்மா. அப்படி ஜூம் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவை, அந்த கேமராவை ஜூம் பண்ணுறான் கம்பன். அப்படி கொண்டு வந்து முகத்தில் நிறுத்துறான், க்ளோஸ் அப் ஷாட். இப்போ கம்பன் எழுதணும் அவன் எப்படி இருந்தான். இப்பொழுது எம்மனோர்க்கும் இயம்புவதற்கு எளிதோ. இப்போ எம்மனோர்க்கும்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரி கவி சக்கரவர்த்தி கம்பன் போன்றவர்களாலேயே ராமனுடைய முகத்தை அவ்வளவு சீக்கிரமாக சொல்லிவிட முடியாது. சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். இப்பொழுது எம்மனோர்க்கு இயம்புவதற்கு எளிதோ, யாரும் செப்பரும் குணத்து ராமன். யாராலையும் சொல்லிவிட முடியாதான். யாரும் செப்பரும் குணம். எப்படிப்பட்ட குணம்? பிரமாதமான குணம். யாரும் செப்ப அரும் குணத்து ராமன் திருமுகன் செவ்வி நோக்கின். கூர்ந்து பார்த்தா, சும்மா அப்படி பார்த்தா தெரியாது, கூர்ந்து பார்க்கணும். அந்த புருவ அசைவு, மூக்கு கொஞ்சம் இங்க துள்ளல், என்னமாவது தெரியுதா? உனக்கு ராஜாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எப்படி ஃபேஸ் இருக்கு? திருமுகம் செவ்வி நோக்கின். ஒவ்வொரு வரியும் விடவே கூடாது. கம்பராமாயணத்தில் பொறுத்த அளவுல வார்த்தைகளை ஒரு வார்த்தை மிஸ் பண்ணாலும் சுவை போயிடும். திருமுகம் செவ்வி நோக்கின் போட்டா பாருங்க வார்த்தையை, ஒப்பதே முன்பு பின்பு. அடே அப்பா, என்ன சொல்ல வரான்? ராஜாங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது முகம் எப்படி இருந்ததோ, ராஜாங்க இல்லைன்னு சொல்லும் போது அப்படிதான் இருந்துச்சான். சரி, அப்போ எப்படி இருந்துச்சு? வந்த கேள்வி வருது இல்ல? செப்பரும் குணத்து ராமன் திருமுகம் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. அடுத்த வாசகம் ரொம்ப முக்கியம். அவ்வாசகம் உணர கேட்ட. உனக்கு ராஜாங்கம் இல்ல, சும்மா அப்படி 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 இல்லை, புரிஞ்சிருச்சு. வாசகம் உணர கேட்ட, அதான் சொல். புரிந்து அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்போ பூத்தச்சுனா தாமரை எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா நாங்க ராமன். அதனால் தான் சீதை சொன்னாள், சித்திரத்தில் அலர்ந்த தாமரை. வரைஞ்சிட்டீங்கன்னா எப்படி இருக்குமா? அப்படியே இருக்குமாங்க ராமன் முகம். என்ன மாதிரியான கேரக்டர்! நான் யோசித்து பார்க்கிறேன். கம்ப ராமாயணம் நிச்சயமாக சொல்லுகிறேன், சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி
என்னை போட்டான் மது குடத்தில் போதை. எங்கள் ஐயா டிகேசி சொல்வார், கம்பனை மட்டும் ரயில் பயணங்களில் எடுக்கவே கூடாது. திண்டிவனத்தில் இறங்க வேண்டிய நான் விழுப்புரத்தில் இறங்கிவிட்டேன். போதை அது மட்டும் போதுமானது. அந்த ராமாயணம் மட்டுமே போதுமா? நீங்கள் நினைக்கிறீர்களா எங்களுக்கெல்லாம் எது சுகம் என்று? பயணமோ புகழோ பணமோ செல்வாக்கோ அல்ல. வாசிக்க தெரிந்திருக்கிறது, வாசிப்பதை ரசிக்க தெரிந்திருக்கிறது, ரசிப்பதை உணர தெரிகிறது என்பதுதான் எங்களுக்கான வரமே தவிர மற்றதெல்லாம் ஹேங் ஓவர் தான். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் தான். இதை வாசிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலனை விட பெருசு ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு செய்தியோடு நான் இடம் சாருகிறேன். இன்னும் 5 நிமிடம் உண்டு. ஜெயராஜ் ஐயா அவனுடைய பேச்சை கேட்கும் போதெல்லாம் நிறைய நான் கேட்டிருக்கிறேன். ஒரு முன்னால நின்று கேட்டது ஒரு 10-15 இருக்கும். ஆரம்ப காலம் முதல் 15வது அவர் பேசிய வரைக்கும் என்னால் அப்படியே மனப்பாடமா சொல்ல முடியும், அவரை போல் சொல்ல முடியும். அவர் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி என்ன ஒரு வெளிச்சத்துக்கு அப்படி கூட்டிட்டு போறார். குருநாதர் அப்படி தானே செய்வார். இப்படி என்னை வழிபடுத்துகின்ற வேறு குருமார்களும் உண்டு. இந்த கம்பராமாயணம் திருக்குறள் இரண்டையும் பற்றி நேற்று முந்தானேத்து சொன்னார். அம்மா, இன்றைய பேச்சிலே பேச்சாளர்களுக்கு ருசி குறைந்திருப்பதற்கு காரணம் நூல் ஆராய்ச்சி இல்லை என்று சொன்னார். பேசுகின்றவர்களுக்கு நூல் ஆராய்ச்சி இருந்தால்தான் பேசுகின்றவர்கள் அதை கனெக்ட் பண்ணி உங்களோட சொல்ல முடியும். அப்பொழுதுதான் அது ருசிக்கும். ஒரு காலகட்டத்தில் இருந்தது. நான் ஈ சுந்தரமூர்த்தி, தெய்வநாயகம், இன்னாசி, மணவாளன், சி சுப்பிரமணியம், ஜெயதேவன் இவர்களிடத்தில் எல்லாம் தமிழ் படித்தவள் நீ என் மாணவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது மூஞ்சியை திருப்பிக்கும். இன்றைக்கு நாம நல்ல டீச்சரா இருக்கணும்னா என்ன ஆக வேண்டும்? நல்ல பேச்சாளராக இருந்தால் என்ன நடக்க வேண்டும் என்றால் நூல் வாசிப்பு இருக்க வேண்டும், நூல் ஆராய்ச்சி இருக்க வேண்டும். 2 பேரை இன்றைக்கு மகளிர் நிறைய வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். யார் சூர்பனகை, யார் சீத்தை? ஐயா இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறாரு. இப்படி பேசல, வேற விதமா பேசுறாரு. எப்பவுமே ராமாயணத்தினுடைய பாடல்களை வாசிக்கின்ற பொழுது கம்பராமாயணத்தை படிச்சாதான் அந்த கம்பரசம் நமக்கு கிடைக்கும். மற்றவங்க சொல்றதெல்லாம் இனிப்பா இருக்கும், தேன் மாதிரி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், சிறப்பா இருக்கும், ருசியா இவ்வளவுதான். நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது. பாருங்க, இந்த கம்பன் இருக்கிறாரு, பெரிய சூத்திரதாரி. ஒரு பெண் நடந்து போறா, பின்னால இருந்து பார்க்கிறார். அப்புறமா கேமராவை தூக்கிட்டு முன்னால போறார். ஒரு பெண் நடந்தார், அதை பார்க்கிறார். அப்புறமா சைட்ல கேமரா கொண்டு போறார், சைட்ல இருந்து எழுதுறார். இந்த பக்கம் கொண்டு போறார், க்ளோஸ் அப்ல கொண்டு போறார். எல்லாத்தையும் எழுதுறாருங்க மனுஷன். அதுக்கு சந்தம் போடுறார். பெண்ணுன்னா எல்லாமே பெண் தானே, எல்லாமே பெண் தானே. சீதை நடக்கிறாள், சூர்பனகை நடக்கிறாள். 2த்தையும் போடுறாரு கம்பர். அம்மாடி பார்த்து நான் காலையில கூட மாதண்ணன் இடத்தில் அந்த பாட்டை எங்கே என்று தேடிக்கொண்டு இருந்தேன். 12,000 பாட்டில் எங்க தேடுறது? மாதண்ணன் அப்படி சொல்லிட்டார் எனக்கு. சூர்பனகான என்ன அர்த்தம் தெரியுமா? ஷார்ப் நெயில்ஸ், முரம் போன்ற நகங்களை கொண்டவள், பெரிய அரக்கி. ஆனா ராமனை வசீகரம் படுத்தணுன்றதுனால அவன் உருமாறி வரா. எப்படி உருமாறி வந்தான்னு ரொம்ப அழகா உங்களுக்குலாம் தெரியுமே அந்த பாட்டு சொல்லுங்க. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணங்க செஞ்சவியே கஞ்சநிகர் சீரடியலாகி அம்சொல் இள மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். எப்படி வந்தாளாம்? அப்படி இடுப்புல மேகலை குலுங்க அப்படியே தள 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 தளன்னு வரா, பியூட்டிஃபுல்லா வரா. ஆனா வரும்பொழுது ஒரு அம்சொல் இள மஞ்சை அப்படின்னோட நான் நின்னேன். மஞ்சைனா மயில் தானேய, மயில் எல்லாம் அழகா இருக்கும். 2 விஷயத்த மயில்ல பார்க்க முடியாது, ஒன்று வாய்ஸ் ஒன்று கால், கர்ண கடூரமா இருக்கும். என்னதான் நீ மேக்கப் போட்டுக்கிட்டாலும் இளமஞ்சை குரல் காட்டி கொடுத்துருச்சு. இளமஞ்சை என அன்னம், ஆனா நட அன்னம் மாதிரி நடக்கிறார் என மின்னும் வஞ்சி என சின்ன பொண்ணா வஞ்ச மகள் வந்தாள். இப்ப இது தெரிஞ்சிருச்சா? இப்போ சீதை நடக்கிறாங்க. கம்பருக்கு என்ன குறும்பு பாருங்க. இதே சந்தத்தியா போடுவார் பாருங்க.
பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீத்தம், பஞ்சு ஒளி விஞ்சு குளிர் பல்லவ மணங்க. இதே சந்தம். சீதைக்கும் அதே சந்தம், சூர்பனகைக்கும் அதே சந்தமா போடுறான். பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீத்தம், மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளிமான, அன்னமும் அரம்பையரும் ஆர் அமிழ்தம் நாண, மன்னவை இருந்த மணிமண்டபம் அடைந்தாள். பூவையரெல்லாம் அரம்பையரெல்லாம் வெட்கப்பட்டாங்களாம், அவ்வளோ பேரழகி. என்னடா இது 2 பேருக்குமே ஒரே சந்தத்தை போட்டாரே, ஏன் அப்படின்னு கேட்டா, கம்பவாரதி ஐயா, நான் இதுவரைக்கும் நான் அதை மேடையில் பேசியிருக்கிறேன், அதையெல்லாம் என் சொல்லாக உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? முழு பேச்சையும் யாரும் போடுறதே இல்லை. நான் கம்பவாரதி சொன்னார்னு சொல்லியிருப்பேன், அதை கட் பண்ணிவிட்டு வெறும் பேச்சை மட்டும் போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கேட்போம். அவர் தான் சொன்னார், ஒரு பெண் சீதையா சூர்பனகையா தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே ஸ்கேல் தான். ஆஹா, கம்பன் கவிதையில் எனக்கு கிடைத்த அந்த மணி பொக்கிஷம், பெண்களுக்கான ஒரு அற்புதமான அமிழ்த மணி என்ன தெரியுமா? நீங்கள் சீதையா சூர்பனகையா, யாரையும் கேட்க வேண்டாம், இதுதான் ஸ்கேல். சீதை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள். நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு பேச்சு. நேற்றைக்கு பர்வீன் சுல்தானா அவர்கள் விருந்து நடைபெற்ற பொழுது அந்த உணவையும் ஐயா அவர்களின் பேச்சையும் நீங்கள் இழந்து விட்டதாக பார்க்கவில்லை என்றால் அதை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று கூறினார். ஆனால் நீங்கள் நேற்று வரவில்லை என்றால் பர்வீனாவின் பாட்டையும் நீங்கள் கேட்க தவறிவிட்டீர்கள் என்ற ஒரு சிறு தகவலோடு அவரை மரியாதை செய்வதற்காக ஷிவானி ஸ்ரீஹரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிந்தனை அரங்கத்திற்கு அதில் பேசிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும்.